40 நாளுக்கு மேலே இந்த ஈராக் வார் வந்து போயிட்டுருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் உற்று பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு ஒரு ரகசியமான ஒரு அஜெண்டா, இஸ்ரேலுக்கு ஒரு ரகசியமான அஜெண்டா, ஈரானுக்கு ஒரு ரகசியமான அஜெண்டா. ஸோ இது 3 கனெக்ட் ஆகாதனால தான் இந்த சீஸ்ஃபயர் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. பாகிஸ்தானில் நடந்தக்கூடிய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹோர்மூஸில் வந்து நாங்கள் வந்து தடைபடுவோன்னு யூஎஸ் அவனுடைய நேவல் பிளாக்கேடு, அதை எதிர்த்து போன சைனாவோட ஒரு கப்பல், இதை நாங்கள் அடித்து உடைப்போம் அப்படின்னு ஓமான் ஒரு பக்கம், ஈராக் ஒரு பக்கம், இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கிறது காரணம் தனி மனிதனுடைய அக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு சீக்ரெட் அஜெண்டா இருக்குது. அது எல்லாருக்கும் என்னென்னு உலகத்துக்கே தெரியும். அமெரிக்காவோட சீக்ரெட் அஜெண்டா என்ன அப்படின்னா, தான் வந்து ஒரு ஏகாதிபத்திய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஓப்பன் சீக்ரெட்டு. அது இல்லாமல் சப்போஸ் ஈரானை வந்து அணு ஆயுதம் தயாரிக்க விட்டோம்னா நம்ம மண்டையில் குண்டை போட்டுருவான் அப்படிங்கிறதான் முதல் பயம். அப்புறம்தான் வந்து பெட்ரோ டாலர், அப்புறம்தான் ட்ரம்ப்னோட ஒரு பைத்தியகாரத்தனமான இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. ஈவன் போப்பை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தேவையில்லாமல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, தேவையில்லாத த்ரெட்டனிங் பண்ணுறாரு. ஸோ இஸ்ரேலினோட பிரச்சனை என்னென்னா, அவன் அமாஸும் மற்றபடி இசபுல்லாவை விட்டால் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க, ஈரான் வந்து இருந்ததுன்னா நம்ம சுத்தமாக முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்களுடைய அஜெண்டா. ஸோ இஸ்ரேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் அமெரிக்காவை இதுக்குள்ளே இழுத்துட்டு வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து நடுத்தரவில் நிறுத்தினதே வந்து இஸ்ரேல் தான். பட் அமெரிக்காவினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய கைப்பாவை அமெரிக்காவா, இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜியானிஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் கைப்பாவையாக அமெரிக்கா இருக்குதா அப்படிங்கிறது மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, ஹிடன் அஜெண்டா, தனிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங்னுடைய பர்சனல் அக்ரெஷன். ஸோ இது எல்லாம் தான் இந்த போரை வந்து முன்னாடி கொண்டு வரக்க முடியுது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து முடிக்கிறதுக்கு பணம் வந்து எப்போதுமே இடத்த முடிக்காது, மனம் தான் வந்து இடத்த முடிக்கும். ₹1,00,000 ஒன்று கேட்போம், அவன் ₹1,50,000 சொல்லிகிட்ருப்பான், கடைசியில் ₹1,25,00,000 முடியும். இந்த 25,00,000 இடையில எப்படி முடியுதுன்னா மனசு தான் வந்து காரணம். அதே மாதிரி தான் வந்து போரும். இந்த பிரச்சனையில் இடையில மாட்டிட்டு முக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மக்கள், அமெரிக்காவில் இருக்கவங்களை விட்டுருங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீனன், லெபனான், இந்தியா, சைனா, இது போன்ற எனர்ஜி செக்டர் இருக்கக்கூடிய மக்கள், கியூபாவில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க தான் வந்து பாதிக்கப்பட்டு சோத்துக்கு இல்லாமல், குடியிருக்கிறதுக்கு இல்லாமல் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிட்லர்னு ஒரு தனி மனுஷன் யூதர்களை அன்றைக்கி என்ன பண்ணால், முசோலினி என்ன பண்ணால், இந்த மாதிரி வேர்ல்டு லீடர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் இன்றைக்கி வேர்ல்டு ஆர்டராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பயமான விஷயம். இதில் தீப்பொறி என்ன தெரியுங்களா? நியூக்ளியர் பாம் தான். அது வராமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டுவோம். மறுபடியும் இந்த வார் அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.